ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோடு 103 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஆவோய் வந்துட்டு எவன்டா இந்த முட்டாள் இப்படி போயிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு பின்னாடி 3 பேர்த்த வந்து தாட்டி விடுவான். அவனுக்கு ஃபாலோ பண்ணுங்க, அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக இதுக்கப்புறமா இடாட்டே செட் காட்டுவாங்க. இந்த பக்கம் ஏன்டா ஓடிட்டு இருக்கு, என்னதான்டா மனசில் நினச்சிட்டு இருக்க, வா திரும்பி போகலான்னு சொல்லுவான் நருட்டோ. நான் திரும்பி வரப்போகிறதா இல்லைன்ட்டு வேகமாக ஓட ஆரம்பிப்பான். மெயினாக இந்த பக்கம் ஃபுகுசுகே கிட்ட காட்டும் போது பார்த்தீங்கன்னா அவன் போட்லேயே ஏறி இருப்பான். ஆவோய் தான் பார்த்தீங்கன்னா அந்த போட்டையுமே ஓட்டிட்டு போவான். அந்த பையன் அவன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான், அந்த பக்கமா ஓடுனா அப்படிங்கிற மாதிரி ஃபுகுசுகே கேட்பான். அவன் ஒரு முட்டா பையன், அவன் எப்பவுமே அப்படிதான்ங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஆவோய் சொல்லுவான். இந்த இடத்துல த ரேஸ் இஸ் ஆன், ட்ரபிள் ஆன் த ஹை சீஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்க போறீங்கன்னா ஒரு லைக் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறமா வாசாபி ஃபேமிலி சைடில் இருக்காங்க இல்லையா, அந்த பீப்புளே வந்து டோட்டலாவே இடாட்டை மேல இருக்க நம்பிக்கையை டோட்டலாவே இழந்துருவாங்க. அந்த பையன் இந்த வேலையை பார்ப்பான்னு நான் எதிர்பார்த்ததான் ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. டே முட்டாள்கள் மாதிரி பேசாதீங்கடா, அவன் ஏதாவது வேற ஏதாவது பிளான் இது வச்சிருப்பாங்க மாதிரி இவருமே சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. சொல்ல போனா ஈடாட்டை மேல இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் ஃபுல் நம்பிக்கையுமே இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பர்சன் வருவான். இவனை பாத்தீங்கன்னா ஈவில் மினிஸ்டர்னே சொல்லலாம். இருக்கலே ரொம்ப மோசமான நாய்ங்க. இந்த ஈவில் மினிஸ்டர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜீரோச்சோட டோட்டல் இந்த வாசாபி ஃபேமிலிங்கிறதே பாத்தீங்கன்னா டிசொல்யூஷன் பண்றவங்க தான். மெயினா வந்து இந்த போட்டி இப்பதானே ஸ்டார்ட் ஆகிருக்கு, இது ஒன்னும் முடிவுக்கே வரலையா, அதுக்குள்ள ஏன் இவ்வளோ ஒரு சில விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோச்சோ கேட்பாரு. இல்ல நீ தோத்தேன்னா கண்டிப்பா உங்களோட ஃபேமிலியை வந்து நான் காத்தோட காத்தா கலக்க வச்சிருவேன், டோட்டலாவே நீங்க எல்லாம் இங்க இருக்கவே கூடாதுங்க மாதிரி சொல்லுவாரு. நான் என்னோட வேர்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கா நிப்பேன், இந்த பையன் கண்டிப்பா ஜெயிப்பாங்க விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. இவ்வளவு ஸ்டெப்பனா இருக்காதரான்னு சொல்லிட்டு வாகராசி ஃபேமிலி சேர்ந்தவன் சொல்லிட்டு போவான். ஜீரோச்சோ இருந்துட்டு ஈடட்டே நான் உன்ன நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. இதுக்கப்புறமா ஈடட்டே ஓடுறத காட்டுவாங்க. இந்த இடத்துல ஈடட்டேக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் வரும். ஃபர்ஸ்டா ஈடட்டே எப்படி மீட் பண்ணி வைப்பானா, கிட்டத்தட்ட அவன் பசியில இருப்பான், அந்த பசிக்காக திருடுறக்கு வந்திருப்பான். இந்த இடத்துல ஜீரோச்சோ வந்துட்டு இவனை டோட்டலாவே ஸ்டாப் பண்ணி இருப்பாரு. ஸ்டாப் பண்ணிட்டு அந்த குணாயில தட்டி விட்டுட்டு அதை ஒரு ஆப்பிள் ஃபீல் பண்றது கூட ஒத்து போகாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை கொடுத்துருப்பாரு. அந்த கத்தி தான் பாத்தீங்கன்னா அந்த நருட்டோ தலையில விழுந்து கீழே விழுந்திருக்கும். அது என்னோடதான்னு சொல்லி கூட வேகமா எடுத்திருப்பான் இல்லையா, அந்த ஒரு கத்தி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்பிள்லாம் சாப்பிட கொடுப்பாரு. மெயினா வந்து நீ எங்கடா இருக்க, பேசாம என் கூட வந்துடுறியா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்பாரு. ஆனா இந்த ஒரு விஷயம் ஈடட்டேக்கு புரியவே புரியாது. கிட்டத்தட்ட நான் வந்து உங்கள்கிட்ட திருடுறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கேட்பான். ஒரு மனுஷன் பசியில இருக்கும் போதாண்டா அதிக தப்பு பண்ணுவான், நீ என் கூட வந்துரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. மெயினா அந்த திருட்டு புத்திலாம் வச்சுக்காத அப்படிங்கிற மெயினான விஷயத்த சொல்லுவாரு. இதுக்கப்புறமா தான் ஈடட்டே வந்து பாஸ் ஜீரோச்சோ கூட பாத்தீங்கன்னா ரொம்பவுமே க்ளோஸ்ல இருப்பான். மெயினா உன் பேர் என்னன்னு கேட்கும்போது ஈடட்டே முறியணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவான். அதே மாதிரி அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா பாஸ்னு கூப்பிட ஆரம்பிப்பான். சரி போலாமா அப்படின்னு சொல்லி இவர் கூட்டிட்டு போயிருப்பாரு. அந்த ஒரு விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ஜீரோச்சோக்கு இவங்க மேல இருக்க ட்ரஸ்ட்டை நினைச்சிட்டு நான் கண்டிப்பா ஜெயிச்சே தீருவேன், என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு ஓடுவான். டீம் 7 டோட்டலாவே அவன் எங்க இருக்கான்னு அவனை கேட்சப் பண்ணி ஆகணும்ட்டு தான் வேகமா போயிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துக்கு ஆவோய் வந்துட்டு 3 பேர்த்த அனுப்பிச்சுட்டு இருப்பான் இல்லையா, அது யாருன்னு பாத்தீங்கன்னா டீம் ஓபரோ தான். இதுக்கு முன்னாடி நீங்க சுனின் எக்ஸாம்ல உங்களை பார்த்துருக்கலாம். இந்த இடத்துல மெயினா நமக்கு டபுள் லக்கி அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவானுங்க. என்ன காரணம்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுனின் எக்ஸாம்ல வந்து நருட்டோ கிட்ட அடி வாங்கி இருப்பாங்க இல்லையா, அதுக்கான ரிவெஞ்சை இந்த இடத்துல கொடுத்துடலாம் அப்படிங்கிற விஷயத்த தான் மீன் பண்ணி இந்த ஒரு விஷயத்த சொல்லுவானுங்க. நீங்க 2 பேரும் முன்னாடி போங்க, இவங்கள நான் இங்கேயே இருக்க வைக்கிறதுக்கான வழியை பாக்குறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். நருட்டோ எப்படியோ பாத்தீங்கன்னா ஈடாட்டே பக்கத்துல போயிடுவான். எப்படியோ உன்னை பிடிச்சாச்சுட்டாங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏதாவது பிளான் வச்சுக்கன்னு கேட்பான். அதெல்லாம் உன்னோட பிசினஸ் கிடையாது அப்படின்னு ரொம்பவுமே மோசமா தான் பேசிட்டு இருப்பான். இவனையே ஓடி வந்தா அதே இடத்துக்குள்ளதான் திரும்ப வந்திருப்பாங்க. அந்த விஷயத்த நோட் பண்ணிட்டு இது ஒரு கென்ஜுட்சு தானே அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு பார்ப்பான். பாத்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ல இருந்து இன்னொரு லைட் தெரியும். எப்படியும் நம்ம அந்த கென்ஜுட்சுல இருந்து தப்பிச்சாச்சான்ட்டு ஓடுவான். இருந்தாலுமே சக்குரா வந்துட்டு அந்த பக்கம் போகாதுன்னு சொல்லி நருட்டோ வார்ன் பண்ணிருப்பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஈடட்டே ஓடி போகும்போது நம்ம இந்த கென்ஜுட்சுல இருந்து தப்பிச்சிட்டோம்டான்ட்டு போவான். பாத்தீங்கன்னா இருக்கலே பெரிய பள்ளத்தாக்குல விழுக போவான். நருட்டோ எப்படியே காப்பாத்திடுவான். சாஸ்கே அப்புறம் சக்குரா தான் பாத்தீங்கன்னா அந்த கைத்தையுமே டைட்டா ஹோல்ட் பண்ணி நிப்பாங்க. இந்த ஒரு ஜுட்சுவோட நேம் பாத்தீங்கன்னா டபுள் ஆப்டிக் டெலுஷரி. இது நீங்க இதுக்கு முன்னாடி சுனி எக்ஸாம் அப்ப பாத்துருக்கலாம். பாத்தீங்கன்னா டோட்டல் சரௌண்டிங்ஸே வந்து மாத்தி வச்சிருப்பாங்க இல்லையா கென்ஜுட்சு யூஸ் பண்ணி. அதே மாதிரி இந்த இடத்துல 2 இருக்கும். ஃபர்ஸ்ட் கென்ஜுட்சு ரிலீஸ் பண்ணா ரெண்டாவது கென்ஜுட்சுல மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஒரு விஷயத்த சாஸ்கே ரியலைஸ் பண்ணியிருப்பான். ஈடட்டேவை காப்பாற்ற போகும்போது பாத்தீங்கன்னா இப்படி பண்ணிக்கேடா ஏதாவது தப்பா நடந்துச்சுன்னா என்னடா ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்பான். இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா ஈடட்டே அவன் பண்ணது தப்புனே ஒத்துக்க மாட்டான். ரொம்பவுமே நருட்டோ கூட சண்டை நிற்பான். அதனால பாத்தீங்கன்னா அவனோட நிஞ்சா டூல்ஸ் எல்லாம் கீழே விழுந்துரும். இதுக்கப்புறமா 2 பேருமே மேல வந்துருவாங்க. உன்னை காப்பாத்திட்டேன்னா நன்றி சொல்றாங்க மாதிரி நருட்டோ சொல்லுவான். அதெல்லாம் கிடையாது, நீ உன் டியூட்டியை தானே செஞ்சன்பான். இதை கேட்ட சாஸ்கேமே அவன்
அவன் சொல்ற கரெக்ட் தான், இருந்தாலுமே நீ சாகக்கூடாதுன்னு வெறுமணினா எங்க கூடயே இரு அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லுவான். மெயினா எதுக்காக இந்த வழியா போறேன்னு சொல்லி கேட்கும்போது அவனோட பிளானை சொல்லுவான். இந்த இடத்துக்கு போனா சீக்கிரமா போயிடலாமான்ட்டுலாம் சக்குரா கேட்பா. அதுக்கு தான் அவன் மெயினா சொல்லுவான், கிட்டத்தட்ட அந்த ஆனியோ மார்க்குன்னு சொல்லும் போது அந்த டோர் ஓப்பன் ஆகும்போது அந்த கிளவுட்ஸை வாட்ச் பண்ணிப்பான். அது பார்த்தீங்கன்னா இவங்கள ஃபேஸ் பண்ண மாதிரி ரொம்பவுமே வேகமாக வரும். அப்பவே புரிஞ்சுக்குவான் ரொம்பவுமே அதிகமான காத்து வந்து நம்மளை நோக்கி அடிக்குது. அப்ப கப்பல் வந்து அந்த வழியா வந்து போக முடியாது. விச் மீன்ஸ் நம்ம ரொம்பவுமே டிஃபிகல்ட் பண்ணி அங்க போற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நோட் பண்ணிட்டு தான் தலைவன் இந்த பக்கமா வந்திருப்பான். அதுதான் நிஞ்சாஸான உங்களுக்குலாம் எப்படி புரியும், கொஞ்ச நாச்சு இதை யூஸ் பண்ணணும்ட்டு மூளையை சொல்லுவான். அதே மாதிரி ஆவோயி சைடும் ஃபுகுசுகே சைடும் காட்டுவாங்க. ரொம்பவுமே அந்த விண்ட்ல ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போவானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஃபுகுசுகேனால தாங்க முடியாது, தயவு செஞ்சு சவுத்தை நோக்கி போய் இப்படி போலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். அது இன்னும் லேட் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஆவோயி சொல்ல பார்ப்பான். இல்ல என்ன மாதிரி வேகமா எவனாலும் ஓட முடியாது, கண்டிப்பா நான் ரன் பண்ணி இந்த மேட்ச் முடிச்சு காட்டுவேன், நான் தான் ஜெயிப்பேங்கிறது ஆல்ரெடி செட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தான் சொல்லுவான். உனக்கு ஓகேனா எனக்கு ஓகேப்பான்ட்டு அவனும் போட்ட திருப்புவான். இதுக்கப்புறமா நருட்டோ சைட் காட்டுவாங்க. வேகமா ஓடி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த ஏர்லயே அந்த சால்ட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். நோட் பண்ணி பார்த்தா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஓஷன் வந்துரும். இந்த இடத்துல ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவு தட்டுவான். பாத்தீங்கன்னா ஒரு வயசான ஆள் வருவாரு. நான் சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்பான். ஆல்ரெடி இதை பிளான் போட்டு தான் வச்சிருப்பான் போல இருக்கு. கிட்டத்தட்ட வாசாபி ஃபேமிலி சேர்ந்த இடாட்டே வந்திருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளியே வருவாப்ல. மெயினா இந்த இடத்துல அந்த கிராம்ஸ் சொல்ற விஷயம் என்னன்னா, நீ அந்த போட் எடுத்துக்க, அதுதான் இருக்குல்லே ஃபாஸ்டஸ்ட் போட் அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லுவாரு. இதுக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். மெயினா பாஸ் ஜீரோச்சோ வந்து எனக்கு ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்கா, இதுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா, தயவு செஞ்சு இந்த வாகராசி ஃபேமிலி கிட்ட மட்டும் தோத்துறாத அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாரு. நான் வாசாபி ஃபேமிலியோட நம்பர் 1 ஹென்ச் மேன், கண்டிப்பா இந்த இடத்துல நான் தோக்க மாட்டேன்னு சொல்லுவான். நருட்டோவும் ஆமா ஆமா அப்படின்பா. இதுக்கப்புறமா எல்லாருமே பாத்தீங்கன்னா போட்ல ஏறிடுவாங்க. எல்லாருமே அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க கரெக்டாக அந்த போட் போகணும்னு சொல்லிட்டு. ஈடாட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா சும்மா தான் நிற்பான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் மெயினாக நினைக்காதுன்னா கூடி சீக்கிரத்திலே நம்ம வந்து அந்த ஐலாண்டை பார்த்துருவோம் அப்படிங்கிற விஷயத்த நினச்சிட்டு இருப்பான். மெயினாக ஃபுகுசுகேக்கு முன்னாடி நம்ம அங்கே போய் ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல சக்குராவுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும். இந்த ஈடாட்டே வந்து யாரு, கண்டிப்பாக வந்து அவன் ரொம்பவுமே வேகமாக ஓடுறான், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பார்க்கவே ஸ்பெஷலாக தெரியுறான், அதாவது நார்மல் பீப்புள் மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு ஹிடன் வில்லேஜில் ட்ரெயின் ஆனவ மாதிரி தெரியாதுங்கிற விஷயத்த சொல்லுவா. இதை கேட்ட நருட்டோ சிரிப்பான். ஈடாட்டேவே ஸ்டூபிட்னு மென்ஷன் பண்ணுவான். ஸ்டூபிட் அவன் இல்லடா நீதான்டான்னுலாம் சக்குரா பேசுவா. நருட்டோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுனின் எக்ஸாமை பத்தி மென்ஷன் பண்ணுவான். என்னன்னா ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போயிருப்பான் இல்லையா, அதுல கூட இன்டரப்ட் ஆயிருக்கும், இல்லைன்னா நான் கண்டிப்பா வந்து சுனின் ஆயிருப்பேங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இந்த இடத்துல இதை கேட்ட ஈடாட்டே இருந்துட்டு அப்ப அந்த சுனின் எக்ஸாமோட லெவல்ஸ் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு போல இருக்கு, ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். அது மட்டும் இல்லாம உனக்கு வந்து ப்ராக்டர்ல ஈஸியா இருப்பாங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாஸ்கேவும் சரி சக்குராவும் சரி ரெண்டு பேருமே கண்டுபிடிச்சிருவாங்க. உன் பேரு ஈடாட்டே மொரினோ தானே அப்படின்னு மைண்ட்ல திங்க் பண்ணி பார்ப்பாங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு கிளிச் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நடந்திருக்கும் பாத்தீங்களா, இபிகி மொரினோன்னு ஒருத்தர் வந்திருப்பார் இல்லையா, அந்த ப்ராக்டரை தான் அவங்க ரிமெம்பர் பண்ணி பார்ப்பாங்க. இபிக்கின்னு பேர் சொன்னதுமே பாத்தீங்கன்னா ஈடாட்டே ரொம்பவுமே ஆச்சரியப்படும். இன்னும் அவன் உயிரோட தான் இருக்கானாங்க மாதிரிலாம் கேட்டிருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மெயினா பிரதர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பான். இவங்க இதை பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா எனிமீஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இவனுங்க ரொம்பவுமே ப்ரூட்டலா தான் அட்டாக் பண்ணுவாங்க. இந்த அட்டாக்ல இருந்து எப்படியுமோ எல்லாருமே டாச் பண்ணி போயிடுவாங்க. சாஸ்கே வந்துட்டு நானும் நருட்டோவும் அவங்கள பாத்துக்கிறோம், நீ ஈடாட்டே மேல மட்டும் கண்ணை வச்சிரு அப்படிங்கிற விஷயத்த சக்குரா கிட்ட சொல்லுவா. சக்குரா ஆர்கியூ பண்ணி பாப்பா, இருந்தாலும் இதுதான் கரெக்டா இருக்கும்னு சாஸ்கே சொல்லிடுவான். ரைன் வில்லேஜஸ் சேர்ந்த ஷினோபி பாத்தீங்கன்னா அவங்களோட அம்பை வச்சு அட்டாக் பண்ணிருப்பாங்க ஷிப்ஸை. அதுல பாத்தீங்கன்னா ரோப் வந்து டை அப் பண்ணிருக்கும், அது வழியா இந்த போட்டை வந்து ரீச் பண்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்த கட் பண்ண சொல்லுவான் சாஸ்கே. இவனோட குணாயெல்லாம் பாத்தீங்கன்னா ஈடாட்டேவை காப்பாத்துறதுக்கு போகும்போது விழுந்திருக்கும் இல்லையா, அதனால அவங்களோட அந்த கத்தியை கேட்பான். இல்ல இது என்னோட உயிரை விட மேலானது, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த இடத்துல ஒரு குணாய் வந்து விழுகும், அதை எடுத்து நருட்டோ யூஸ் பண்ணுவான். இது ஈஸியா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா போட்டுக்கு அடியில இருந்து ஏகப்பட்ட க்ளோன்ஸ் வர ஆரம்பிக்கும். அதுல ஒருத்தன் உண்மையான ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா சாஸ்கே சொல்லுவான். அந்த ரியல் ஒன் பாத்தீங்கன்னா நருட்டோவை அட்டாக் பண்றதுக்கு வருவான். பாத்தீங்கன்னா நருட்டோ வந்து குளோனை நிறுத்தி வச்சிருப்பான். குளோனுக்கு குளோனு சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவான். இந்த இடத்துல அந்த ரியல் ஒன் தப்பிச்சு ஓடிடுவான். சூப்பரா நருட்டோன்ல சக்குராலாம் பாராட்டுவா. நருட்டோ இதுக்கு முன்னாடியே டீம் ஓபரோவை அவனோட க்ளோன்ஸை வச்சு ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணி வச்சு இருந்திருப்பான். அதனால அவனோட அந்த க்ளோன் ஜுட்ஸுவை பார்த்தாலே அவங்களுக்கு டென்ஷன் ஆவானுங்க. அந்த போட்ல இருக்க எவனையுமே உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லுவானுங்க. இந்த இடத்துல காகாரி இருந்துட்டு அவனோட வாட்டர் ஸ்டைல் பிளாக் ரெயின் ஜுட்ஸுவை பண்ணுவான். நருட்டோ இந்த இடத்துல இருந்த எல்லா க்ளோன்ஸுமே வாட்டர் க்ளோன்ஸா மாறிச்சுங்க விஷயத்த சொல்லுவான். இதுக்கு முன்னாடியே சாஸ்கேவும் அதை ரெகக்னைஸ் பண்ணி வச்சிருப்பான். சக்குரா மேல அந்த தண்ணி விழுகிற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த பிளாக் ரெயின் ஜுட்ஸு பண்ணிப்பான் இல்லையா, அது பாத்தீங்கன்னா ஃபிளேமபிள் ஆயிலா இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஜுட்ஸுவை கேட்ச் பண்றவங்க வந்து எந்த டைரக்ஷனுக்கு வேணாம அந்த ஒரு கிளவுட வந்து கிரியேட் பண்ணி கொண்டு போக முடியும் டார்கெட் அட்டாக் பண்ற மாதிரி. இந்த இடத்துல அந்த விஷயத்தை தான் பாத்தீங்கன்னா ககாரி பண்ணியிருப்பான். சாஸ்கே அவனோட டைகர் சைனை பண்றது பார்த்த உடனேயுமே சக்குரா வந்துட்டு நிறுத்த சொல்லிடுவா. டீம் ஓபரோவுக்கு இந்த ஒரு விஷயம் டிசப்பாயின்மெண்டா இருக்கும், தடுத்துட்டாடே அப்படின்னு சொல்லி டீம் ஓபரோவோட இன்னொரு மெம்பர் வந்துட்டு அவனோட ஏரோவில் ஃபயரை வச்சு பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவான். அந்த போட்டே பாத்தீங்கன்னா மொத்தமா தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும். இந்த நெருப்பை பார்த்த ஈடாட்டேவோட இன்னர் ஃபீலிங் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே மோசமா இருக்கும்.
இருக்கும். அவனுக்கு ஏதோ சின்ன சின்ன விஷயம் பார்த்தீங்கன்னா கிளிச் ஆகிற மாதிரி இருக்கும். ஏதோ அவனோட பாஸ்ட்ல நடந்த விஷயம் அவனுக்கு ட்ரபிள் பண்ற மாதிரி. இந்த இடத்துல சாஸ்கே வந்துட்டு எல்லாமே நம்ம தண்ணிக்குள்ள குதிச்சு எஸ்கேப் ஆயிடலாங்கிற விஷயத்த சொல்லுவான். இதை கேட்ட சக்குரா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நீ போ அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. உனக்கு ஸ்விம் பண்ண தெரியும்ல அப்படின்லாம் சொல்லி கேட்பா. தெரியும்னு சொல்லுவான். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஈடாட்டே போனானா அவனை கவர் அப் பண்ணிட்டு அப்படியே சக்குரா போலாம் அப்படிங்கிற விஷயத்த நினைப்பா. இந்த ஒரு விஷயத்த கேட்ட ஈடாட்டே வந்துட்டு இதை டோட்டலாவே ரெஃப்யூஸ் பண்ணிடுவான். என்ன ஒரு டீகாய் மாதிரி ஒரு பொறி மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லலாம் பேசுவான். நீ மொத்தத்துல இப்படி எங்களை கூட சண்டை போட்டுட்டு இதே இடத்துல நின்று இருந்தீங்கன்னா நீ எங்களுக்கு ஒரு பர்டனாக இருப்பங்க விஷயத்த சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி இபிக்கும் பாத்தீங்கன்னா ஈடாட்டே கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்துல நினைச்சு பார்த்துட்டு இல்ல நான் ஃபர்ஸ்ட் போக மாட்டேன்ட்டு பின்னாடி போவான். பின்னாடி எனிமி அட்டாக் பண்றதுக்கு வரதை பார்த்து சக்குரா வந்துட்டு இந்த ஒரு பெரிய கட்டையை பார்த்தீங்கன்னா ஏதோ சலம்ப குச்சி மாதிரி எடுத்து சுத்த ஆரம்பிச்சிருவா. டோட்டல் எனிமியை டிஃபீட் பண்ணிடுவா. இந்த இடத்துல திரும்ப இன்னொருத்த பாத்தீங்கன்னா குணாய் வச்சு அட்டாக் பண்ணுவான். இந்த ஒரு விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா குறுக்கால போய் சக்குரா தான் அந்த அடியை வாங்கிடுவா. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தலைவன் நம்பவே செய்வான். இதுக்கப்புறமா எல்லாருமே எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. இதை பார்த்த மூகி அப்புறம் பார்த்தீங்கன்னா காகாரி 2 பேருமே தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாமாங்கிற மாதிரி சொல்ல வருவாங்க. இதை கேட்ட ஓபரோ வந்துட்டு வித்ட்ராவா இப்பதான்டா விஷயமே இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அப்படின்ட்டு சிரிப்பான். ஈடாட்டே பார்த்தீங்கன்னா நாகி ஐலாண்டை வந்து ரீச் பண்ணியிருப்பான். ரீச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி ஆவோய் இருப்பான். அவன் பார்த்த உடனேயுமே நீயா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஈடாட்டே கேட்பான். என்னமோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக்ல நடந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்த நம்ம வர எபிசோட்ல பார்ப்போம். இந்த இடத்துல மெயினா யாரையும் நம்பாதேன்னு உனக்கு நான் பல தடவை சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, கேட்டையாடா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பான். இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ひどいなこの